ஒரு நண்பர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காருன்னு நம்பி நீங்க கையில இருந்த பணத்தை ரொக்கமா கடனா கொடுக்குறீங்க. ம், ஆனா பணத்தை திருப்பி கேட்கும்போது அவர் கொடுத்த செக் அது பவுன்ஸ் ஆயிடுது. இது நிறைய நடக்குது. ஆமா, நீங்க கோர்ட்டுக்கு போனா அவரு ஒரு நிமிஷம் இந்தியால 20,000 ரூபாய்க்கு மேல ரொக்கமா கடன் வாங்குறதே தப்பு, அதனால நான் பணம் தர தேவையில்லைன்னு வாதம் பண்ணினா என்ன செய்வீங்க? பயங்கரமான ஒரு நிலைமை அது. இந்த மாதிரி ஒரு குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வச்ச சஞ்சா பிச் தாரி எதிர் கிஷோர் எஸ் போர்கர் வழக்கு பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். ஆமா, இந்த கேஸ்ல இருக்கிற சுவாரஸ்யமே அதுதான். பாருங்க, கடன் கொடுத்தவரோட மாச சம்பளம் வெறும் 2,300 ரூபாய். என்னது, 2,300 ரூபாயா? ஆமா, ஆனா அவர் கொடுத்த கடன் 6 லட்சம் ரூபாய். இதையே ஒரு காரணமா வச்சு கடன் வாங்கினவர் சட்டத்தோட ஓட்டைகளை பயன்படுத்த நினைச்சார். ஓஹோ. ஆனா செக்ல கையெழுத்து போட்டது நீங்க தான்னு ஒத்துக்கிட்டா கடன் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் உங்களோடதுதான்ற அடிப்படை சட்ட விதிய இந்த தீர்ப்பு எப்படி உறுதி செஞ்சதுன்னு பாப்போம். எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு. மாச சம்பளமே 2,000க்கு சொச்சோம். அப்ப எப்படி 6 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க முடிஞ்சது? கீழ்கோர்ட்ல என்னாச்சு? அங்கதான் விஷயமே ஆரம்பிக்குது. கீழ் நீதிமன்றங்கள் கடன் கொடுத்தவருக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னாங்க. சரி. ஆனா உயர் நீதிமன்றம் மாசம் 2,000 சம்பளம் வாங்குற ஒருத்தரால எப்படி 6 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க முடியும், அவர்கிட்ட அவ்வளவு பண வசதியே இல்லையேன்னு ஒரு கேள்வியை எழுப்பி கடன் வாங்குனவரை விடுவிச்சுட்டாங்க. ஓ, அப்போ இதுதான் இந்த நிதித்திறன், அதாவது ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி வாதம் இல்லையா? கரெக்ட். உன்கிட்ட குடுக்கற அளவுக்கு வசதி இல்ல, அதனால நீ கொடுத்திருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றது. இது கேட்க நியாயமா தானே படுது. மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணும். ஆனா இங்கதான் உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான விளக்கத்தை கொடுத்தது. கடன் கொடுத்தவர் நான் என் அப்பா கிட்ட இருந்தும் பேங்க்ல இருந்தும் பணம் வாங்கி தான் என் நண்பருக்கு உதவுனேன்னு சொன்னாரு. ம்ஹும். ஆனா கடன் வாங்கினவர் அதை மறுக்கிறதுக்கு எந்த ஒரு உறுதியான ஆதாரத்தையும் கோர்ட்ல கொடுக்கல. இங்கதான் சட்டத்துல செக்ஷன் 139 ஒன்னு வருது. செக்ஷன் 139 அப்படின்னா என்ன, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் உங்களுக்கு ஒரு செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அவர் உங்களுக்கு கடன் பட்டிருக்காருன்னு சட்டம் முதல்ல நம்பிடும். ஓ, ஒரு அனுமானம் மாதிரி. ஆமா, ஒரு பிரிசம்ஷன். இல்லன்னு நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் அந்த செக் கொடுத்தவரோடது தான். வெறும் நான் கடன் வாங்கலன்னு வாயில சொல்றது போதாது. சரி, அப்போ கடன் கொடுத்தவர் பணத்துக்கு ஆதாரம் காட்டலைனாலும் கடன் வாங்கினவர் கடனே இல்லேன்னு நிரூபிக்காத வரைக்கும் அந்த செக்கு செல்லுபடியாகும். சரியா சொன்னீங்க. கோர்ட் அதான் தெளிவா சொல்லிருச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எனக்கு இன்னொரு பெரிய சந்தேகம். அந்த 20,000 ரூபாய்க்கு மேல ரொக்கமா கொடுக்கறதே தப்புன்னு ஒரு சட்டம் இருக்கே, அப்போ இந்த கடனே சட்டவிரோதம் ஆயிடாதா? நல்ல கேள்வி. இதுதான் இந்த வழக்கோட மையப்புள்ளி. வருமான வரி சட்டம் செக்ஷன் 269 SS படி 20,000 ரூபாய்க்கு மேல ரொக்கமா கடன் வாங்குவது சட்டப்படி தப்புதான். ஆமா. ஆனா உச்சநீதிமன்றம் இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சொல்லுது. அந்த வருமான வரி சட்டம் சொல்றது, நீங்க இப்படி ரொக்கமா பணம் வாங்குனது ஒரு விதிமீறல், அதுக்கு நாங்க உங்களுக்கு அபராதம் போடுவோம், அவ்வளவுதான். ஓ, அபராதம் மட்டும்தானா? ஆமா, ஆனா அதுக்காக நீங்க வாங்கின கடனே போய் அது செல்லாதுன்னு அந்த சட்டம் எங்கேயும் சொல்லல. அப்போ அந்த 20,000 ரூபாய் ரூல் ஒரு கண் துடைப்பா? சட்டப்படி அது தப்புனா அப்புறம் எப்படி அந்த கடனை திருப்பி கேட்க முடியும்? கண் துடைப்பு இல்ல, ரெண்டும் வேற வேற விஷயங்கள். ஒன்னு வருமான வரி சம்பந்தப்பட்ட விதிமீறல், இன்னொன்னு ஒருத்தருக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கிற உரிமை. புரியுது புரியுது. வருமான வரி சட்டத்தை மீறினதுக்காக உங்களுக்கு அபராதம் வரலாம், ஆனா அதையே காரணமா காட்டி செக் பவுன்ஸ் கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது. ரொக்க கடன்கள் செல்லாதுன்னு இதுக்கு முன்னாடி சில உயர் நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகளையும் இந்த வழக்கு மூலமா உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சிருச்சு. இது கடன் கொடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி இல்லையா? மிகப்பெரிய நிம்மதி. அதோட கோர்ட் சில புதிய வழிகாட்டுதல்களையும் கொடுத்திருக்கு. அப்படியா? என்னது? இனிமே கோர்ட்ல இருந்து வர்ற சம்மன், அதாவது சட்ட அறிவிப்புகள் வாட்ஸ்அப், இமெயில் மூலமா வந்தா கூட அது செல்லும். ஒரு நிமிஷம், வாட்ஸ்அப்ல வந்தா கூடவா? நான் பார்க்கல, எனக்கு வரலன்னு சொல்ல முடியாதா? கண்டிப்பா சொல்ல முடியாது. இது வழக்குகளை இழுத்தழிக்கிறத தடுக்கிறதுக்கான ஒரு பெரிய படி. அதோட வழக்குகளை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக சமரச கட்டணங்களையும் குறைச்சிருக்காங்க. ஓ, அது எப்படி? சாட்சிகள் விசாரணைக்கு முன்னாடியே பணத்தை கட்டிட்டா அபராத கட்டணம் எதுவும் கிடையாது. இது தேங்கி கிடக்கிற வழக்குகளை குறைக்க உதவும். அப்போ இந்த தீர்ப்பிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? கடன் கொடுக்கறவங்க தங்களோட வருமானம் குறைவா இருந்தாலும் அந்த பணத்துக்கான ஆதாரத்தை பத்திரமா வச்சுக்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். கடன் வாங்குறவங்க வருமான வரி சட்டத்தை காட்டி தப்பிக்க முடியாது. கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்தா அது வாட்ஸ்அப்ல வந்தா கூட உடனே பதில் சொல்லணும். சரியா சொன்னீங்க. இந்த தீர்ப்பு செக்கோட மதிப்பை இன்னும் அதிகமாக்கியிருக்கு.
ஆனா இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி? ஒரு பக்கம் தனிநபர் கடன்களை பாதுகாக்கிறதுக்காக சட்டம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குது. ஆனா மறுபக்கம் இது கணக்குல வராத ரொக்க பண பரிவர்த்தனைகளை மறைமுகமா ஊக்குவிக்குதா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்பிக்கைக்கும் நிதி வெளிப்படைத்தன்மைக்கும் நடுவுல சட்டம் எங்க கோடு போடணும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.